மே எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸை 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க, ரெண்டாவது 50% ஆஃப் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க, மூணாவது நான் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணலை ஆனால் மே எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்க. மொத்தம் 3 கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம எக்ஸாம் டிப்ஸ் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க. ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு 1 or 2 months இருக்குது ரைட்டா. இந்த 2 monthஸில் நம்ம ஏற்கனவே படித்த அத்தனை சாப்டர்ஸையும் நம்ம ரிவைஸ் பண்ணோம். ரிவிஷன்றது கண்ணை மூடி உட்காந்து நீங்கள் சொல்லும்போது இந்த சாப்டர்ஸில் இருக்கிற எல்லா கான்செப்ட்ஸ் சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வரணும். நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரலன்னா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள், மறுபடியும் படிக்க ஆரம்பிங்க. சம்ஸ் எல்லாம் போட்டு பாருங்கள். ஒவ்வொரு சாப்டர்லேருந்தும் ஒவ்வொரு மாடல்லேருந்தும் அட்லீஸ்ட் ஒரு சம்ஸ் ஆச்சு ட்ரை பண்ணுங்கள். அதில் இருக்க ஃபார்மேட்ஸை திரும்ப படிங்க, கான்செப்ட்ஸை திரும்ப படிங்க. ஸோ ரிவைஸ் பண்ணுறதுங்கிறது ஜஸ்ட் நீங்கள் புக்கு முன்னாடி உட்காந்து பண்ணுறது மட்டும் கிடையாது. நீங்கள் எந்த வேலை பண்ணிட்டு இருந்தாலும் நீங்கள் ரிவைஸ் பண்ணலாம். நடக்கும்போது இல்லை தூங்கும்போது ஜஸ்ட்டு படிச்சுட்டு இருப்பீங்களா அப்போ கூட நீங்கள் ரிவைஸ் பண்ணலாம். பட் அது உங்கள் மைண்டில் எப்போவுமே ஓடிட்டே இருக்கணும். இந்த ரிவிஷன் மட்டும் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ரெண்டாவது கேட்டகரி, நான் பாதி சிலபஸ் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் 2 விஷயம் பண்ணணும். நீங்கள் ரிவிஷன் மட்டும் பண்ணக்கூடாது, எக்ஸ்ட்ரா சாப்டர்ஸும் நீங்கள் படிக்கணும் ரைட்டா. நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டைம் அலோகேட் பண்ணிக்கோங்க, எக்ஸ்ட்ரா சாப்டர்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு டைம் அலோகேட் பண்ணிக்கோங்க. அந்த டைம் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து ஒரு 63 days இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 63 daysல லாஸ்ட்டு 15 days வந்து கண்டிப்பாக ரிவிஷனுக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே ஒரு 50% முடிச்சிருக்கீங்களே, அந்த 50% ரிவைஸ் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டு 15 days டைம் வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்க ஒரு 40 days இருக்குல்ல, அந்த 40 daysல நீங்கள் புது சாப்டர்ஸை படிக்கணும். புது சாப்டர்ஸ்னால் எப்படி சொல்கிறது, இப்போ நான் வந்து ஒரு சாப்டர் முடிக்க 2 days ஆகும் அப்படின்னா 40 days டிவைடட் பை 2 days நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 24 சாப்டர் என்னால் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அப்போது 24 சாப்டர் நீங்கள் எக்ஸ்ட்ரா உட்காந்து படிக்கணும் இந்த டைம் கேப்பில். இந்த 48 நாளில் 24 சாப்டர்ஸ் படிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீக்கெண்டுமே நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணணும். ஏற்கனவே படித்து முடிச்சு அந்த 50% அது மட்டும் இல்லாமல் இன்பிட்வீனில் நீங்கள் படிச்சுட்டு இருக்க புது சாப்டர்ஸ் இது எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த லாஸ்ட் 15 daysல பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் புதுசாக படித்து 24 சாப்டர்ஸ், இதுக்கு முன்னாடி படித்து 50% ஆஃப் த சிலபஸ் எல்லாத்தையுமே டோட்டலாக ரிவைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாம் எழுத போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மூணாவது கேட்டகரி, நான் இன்னும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணலாம், நான் எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் நீங்கள் டேஸை கால்குலேட் பண்ணுங்கள். டேஸை கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் புக் பேக்கில் எப்படிலாம் சம்ஸ் கொடுத்துருக்காங்க, புக் பேக்கில் எப்படிலாம் எம்சிக்யூஸ் இருக்குது, நீங்கள் எம்சிக்யூஸில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எல்லா சாப்டர்ஸ்லையும் இருக்கிற 1 marks எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சிருங்க. ஏன்னா 1 mark வந்து 30 marksக்கு வருது. ஓகேங்களா. நீங்கள் இன்னும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணலை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒவ்வொரு சாப்டரில் இருக்க 1 markையும் நீங்கள் பசில்ஸு 1 marks இதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 500க்குள்ளே தான் வரும், அதை விட கம்மியாக தான் வரும். பட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. மேபி நீங்கள் அதில் 1 markல ஒரு 25 marks கூட எடுக்கலாம். நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் தானே, நீங்கள் அது இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டு ட்ரை பண்ணலாம். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பட் ஆனால் 1 marks வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லா சாப்டர்ஸில் இருக்க 1 marksையும் நீங்கள் படிச்சிருங்க. அதே மாதிரி ஃபார்மெட்டை படிச்சுட்டு போங்க. இப்போ ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அந்த கொஷினுக்கு இப்படி தான் ஃபார்மெட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மெட் இருக்கும், அந்த இப்படி தான் போடணும்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மெட்டை படிச்சுக்கோங்க. அதேமாதிரி கான்செப்ட்டு நீங்கள் திரும்ப படிக்க ஆரம்பிங்க. கான்செப்ட்டுங்கிறது நீங்கள் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக உட்காந்து படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. மேலோட்டமாக எல்லா சாப்டர்ஸ்லையும் இருக்க கான்செப்ட்ஸ்லாம் படிச்சுட்டு நீங்கள் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ண போதான் நினச்சிட்டு போகலாம். நீங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணலை ரைட்டா, ஆனால் நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் இந்த எக்ஸாமை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் நான் சொன்ன மாதிரி எம்சிக்யூஸ் மட்டும் படிச்சுட்டு போகலாம். அதே மாதிரி உள்ளே இருக்கிற கான்செப்ட்டு அதுக்கப்புறம் ஃபார்மெட்ஸ் இதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துட்டு ரீகால் பண்ணிவிட்டு நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அது கண்டிப்பாக ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும்னு நினைக்கிறேன். 3 கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இருக்கக்கூடிய ஒரு காமன் டிப்ஸை தான் நான் சொல்ல போகிறேன். காமன் டிப்ஸ்னால் நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாகிடுவீங்க, டீஹைட்ரேட் ஆவீங்க. ஸோ நிறைய தண்ணி குடிங்க, நல்லா ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே அதுவே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்கும், படிக்கலாம் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். ஸோ ரிவிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புதுசாக சாப்டர் படிக்கலாலும் பரவாயில்ல, படித்த சாப்டர்ஸை மட்டுமாவது நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு அதில் போய் கான்ஃபிடெண்ட்டாக எக்ஸாம் எழுதுங்க. தேங்க்யூ.